வணக்கங்களே, கடவுளூர் டிவி நேருக்கு லட்சுமண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசிகள் 10ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதோட லக்னத்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் வந்து விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறோம், மகர ராசிக்கான பலன்களை பார்க்குறோம், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ ஸோ அதை வந்து பார்த்து அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 3ல் இருக்காருங்க. ஸோ 3லேருந்து இப்போ 4க்கு போகிறார். பட் இருந்தாலும் 3ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது 8, 3, 9 நிறைய சேலஞ்சஸ், ஸ்ட்ரெஸ்ஸஸ், டென்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். பட் ஆனால் அது ரொம்ப பாதிப்புகளை தராது. ஏன் தராதுன்னும் போது அது இப்போ செவ்வாய் போகிறது குருடைய சாரத்தில் போகும்போது அது 12லே நிற்குது. ஸோ ஒரு கிரகத்தோட பின்னாடியே வந்து குரு நிற்கும்போது அந்த நெகட்டிவிட்டியை வந்து கொடுக்காதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் நல்ல விஷயங்கள் நடக்கும். பட் இருந்தாலும் பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். ஏதாவது ஏடாகுடமான தடிமனான வார்த்தைகள், கொஞ்சம் ஏடாகுடமாக பேசுகிற மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்குது. ரொம்ப நல்லது. அதுவும் குடும்பத்தில் வந்து நிறைய ஒரு வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 7ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 2 7ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 12ல் இருக்கார். அதுவும் வந்து இப்போது புதனுடைய சாரத்தில் போகிறாங்க. ஸோ புதனுடைய சாரத்தில் போகும் அவரும் 12லும் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும். வேலை விஷயங்கள், நிறைய அலைச்சல்கள், நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா லாபங்களும் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக நிறைய வந்து மெனக்கெட்டு அலையிற மாதிரி விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும். ஸோ மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஏன்னா இது வந்து 3, 6 சில நேரங்களில் வந்து கணவன் மனைவிக்கு நடுவிலே வந்து சின்ன சின்ன சந்தேகங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதுவும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களது 3ஆம் அதிபதி. ஸோ 3 மற்றும் 6ஆம் அதிபதியான புதன். ஸோ 3 மற்றும் 6ஆம் அதிபதியான புதன் வந்து 12ல், அதுவும் சனியுடைய சாரத்தில் இருக்கும். நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு, வேலையில் நிறைய மாற்றங்கள், அந்த மாற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஸோ கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் நிறைய பயணங்கள் இருக்கும். ஸோ பயணங்கள் வந்து நல்ல விஷயங்கள், நல்ல சிறப்பான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. 4ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 4ஆம் அதிபதியான சந்திரன் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. வீடு, சொத்துக்கு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 5ஆம் அதிபதியான சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 11ல் வராருங்க. ஸோ 11ல் வரும்போது நல்ல லாபங்களை அள்ளி தரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அது 11ல் உள்ள சூரியன் பார்த்திங்கன்னா இப்போ வந்து சனியுடைய கூட இருக்கும்போது மூத்த சகோதரருக்கும் உங்களுக்கும் நிறைய வந்து ஒரு கிளாஷஸோ, நிறைய வாக்குவாதங்கள், லாபம் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். குழந்தைகளும் வந்து கொஞ்சம் வந்து நம்ம எமோட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதியான புதன். ஸோ 6ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களும் 6, 12 நாளே வந்து வேலை நிறைய அலைச்சல்கள், நிறைய விஷயங்கள் பண்ணும். பட் இருந்தாலும் லாபங்கள் எழுதி தரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. 7ஆம் அதிபதியான சுக்கிரன். 7ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 12ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகளுக்கான விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ சில நேரங்களில் வந்து ஐயோ என்னடா அது ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ வேலையில் நல்ல ஏற்றம், நல்ல லாபம் இருக்கும். நல்ல லாபம், சந்தோஷமாக இருப்பீங்க. அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. 8ஆம் அதிபதியான சுக்கிரன். 8ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 3ல் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் எல்லாமே இருக்கும். கொஞ்சம் பார்த்து பேசுகிறது ரொம்ப நல்லது. 9ஆம் அதிபதியான குரு. ஸோ 9ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்கார். ஸோ நல்ல வெளிநாடு சார்ந்த விஷயங்கள், அப்பா அம்மா சம்மந்தமான விஷயங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. 10ஆம் அதிபதியான சனி வந்து 11ல் இருக்கும்போது நல்ல லாபம், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு. அதுவும் சனி வந்து பார்த்திங்கன்னா இப்போ குருவுடைய சாரத்தில் போகும் பெருத்த லாபங்கள் அள்ளித்தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. குழந்தைகளுடைய சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதெல்லாமே ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்து 12ஆம் அதிபதியாக இருக்கிற குருவே வந்து உங்களுக்கு 2ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள். ஸோ நிறைய பேருக்கு வந்து அந்த பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. ஸோ இதெல்லாமே ரொம்ப சிறப்பு. இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலன்கள். ஸோ தசாபுக்தி பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா மேஷ லக்னமாக இருந்து சூரிய தசாபுக்தி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11ல் இருக்கார். ஸோ குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் பார்த்திங்கன்னா ஒரு சும்மா சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளிடம் சின்ன தர்க்கங்கள் ஏற்படுவதற்கான அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து நல்லது. ஏன்னா அது சனி சூரியன் ஒரு இணைவு இருக்கும்போது அந்த மாதிரி எமோஷன்ஸை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக சந்திர தசாபுக்தி வந்துடும். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதி சிறப்பான பலன்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக கொடுக்குறார். ஸோ அது இது மாற்றமில்லை. அது வரும்போது மேஷ லக்னமாக இருந்து
செவ்வாய் தசா பார்த்திங்கன்னா செவ்வாயில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்து பேசணும். ஏன்னா வந்து அது 3-8 போதே அது குருடைய சார்லும் 2-8 மாறுது. ஸோ அப்போ வந்து கொஞ்சம் எமோஷனாக பேசுறது, கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருந்தாலும், அதுவும் குடும்பத்தில் வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மேஷ லக்னமாக இருந்து ராகு தசா பார்த்திங்கன்னா ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுவும் வந்து இப்போ வந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது அந்த பிரயாணங்களில் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ குடும்பத்தில் வந்து நிறைய குடும்பத்துக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். மேஷ லக்னமாக இருந்து குரு தசா பார்த்திங்கன்னா குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 இருக்கார். ஸோ அவர் வந்து 9 2 12 நல்ல வெளிநாடு பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. தாயார் சம்மந்தமான விஷயங்களையும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன கருத்து வேறும் கொஞ்சம் வந்து அவங்க வந்து ஒரு ஆன்மீக சுற்றுலாவை எங்கேயோ போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. வீடு சம்மந்தமான விஷயங்களில் சின்னதாக ஒரு செலவு சின்ன செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு, அதில் தாயார் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் செலவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மேஷ லக்னமாக இருந்து சனி தசா வந்து சனி வந்து 10ஆம் அதிபதி 11 அது குருடைய சாதனம் பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் தொழில் ரீதியான விஷயம் நல்ல மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக இருந்து புதன் தசா புதன் வந்து 12 இருக்காருங்க. 3-6 12 இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு, அதனால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மேஷ லக்னமாக இருந்து கேது தசா கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6 இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். பெருத்த லாபங்களை எதிர்பார்க்கலாம். வேலையில் வந்து இருந்த கடுபிடிகள் கொஞ்சம் வந்து மன உளைச்சல் இருந்தாலும் அதுக்கப்புறம் நல்ல லாபங்களும் நல்ல ஒரு விஷயங்களும் ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி இருந்தாலும் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 உச்சமாக அது புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல ஒரு ஏற்றங்கள் தான், நிறைய அலைச்சல்கள் இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களுக்காக நிறைய அலைச்சல் இருக்கும். சில பேர் வந்து கணவன் மனைவிகளோ சின்ன ஒரு தர்க்கங்களோ சின்ன சந்தேகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு, அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ நல்ல விஷயங்கள்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு கேல்குலேஷனில் வந்து எதெல்லாம் அலர்ட்னு சொல்கிறோமோ அது அலர்ட் இருந்தாலே எல்லாமே சிறப்புங்க. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது பரிகாரங்கள் யாருக்கெல்லாம் பலிக்காது. ஸோ இதை வந்து மேஜராக வந்து எல்லோருமே தெரிஞ்சுக்கணும். ஸோ ஏன்னா எல்லோருமே வந்து கண்மூடித்தனமாக இந்த பரிகாரம் பண்ணுங்கள் அந்த பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பரிகாரம் பண்ணால் என்ன மாதிரி நடக்கும், ஸோ பரிகாரம் பண்ணாமல் அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படி வெளியில் வர்றது, ஸோ இதை பற்றி தான் வந்து இந்த டிப் ஆஃப் த வீக்கில் சொல்ல போகிறோம். ஸோ பரிகாரங்கள்ன்றது பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே வந்து ஒரு பாதக ஸ்தானத்தையும் ஒரு பாதகாதிபதியாகவோ இல்லை பாதக ஸ்தானத்துலேயோ வந்து அந்த பரிகார கிரகங்கள் இருந்தது. இப்போ உதாரணமாக ஒரு 7 வந்து ஒரு பரிகாரம் பண்ணுறோம்னா அங்கே வந்து உங்களுக்கு பாதகாதிபதியாகவோ பாதகமாகவோ இருந்ததுன்னா அந்த பரிகாரங்கள் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக எடுக்காது. நம்பர் 1. 2வது வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா அஷ்டமாதிபதியோட தொடர்பு. எந்த பரிகாரத்தையும் இப்போ சப்போஸ் வந்து ஒரு 7ஆம் இடத்துக்கு வந்து ஒரு பரிகாரம் பண்ணுறீங்க, அந்த 7 வந்து அஷ்டமாதிபதி இருக்காருன்னா அந்த 7க்குரிய அந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த பரிகாரம் பலிக்காது. இன்னும் கேட்டிங்கன்னா அந்த பிரச்சனைகள் அதிகமாகுங்கிறது தான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கிரகம் என்னென்னா செவ்வாயுடைய பார்வையோ செவ்வாயுடைய சேர்க்கையோ செவ்வாயுடைய விஷயங்கள் வந்து இணைவு இருக்கிற பரிகாரங்கள் வந்து கண்டிப்பாக பலிக்காது. காரணம் என்னென்னா காலபுருஷனுக்கு அஷ்டமாதிபதி அதாவது 8ஆம் அதிபதியாக இருந்து அவருடைய பார்வையிலையோ சேர்க்கையிலையோ இருக்கிற பரிகாரங்கள் வந்து நமக்கு வந்து ஒர்க்கே ஆகாது. அது ரொம்ப நெகட்டிவிட்டியான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அதை வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் காலபுருஷன் அஷ்டமாதிபதியாக இருக்கிற செவ்வாய் வந்து கனெக்டிவிட்டியில் எந்த பரிகாரம் பண்ணாலும் அது நடக்காது. இன்னொன்று அந்த பரிகாரம் பண்ணுற நாள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நட்சத்திரங்களோ அந்த கிரக சேர்க்கைகளோ அந்த பரிகார ராசிக்கு இருக்கக்கூடாதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அது வந்து மேஜராக பார்க்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பரிகாரங்கள் வந்து ஃபெயிலியர் ஆகிறது வந்து திதி சூனியங்கள். சில திதி சூனிய நாட்களில் இவங்களுக்கு திதி சூனியம் இருக்கிற ராசிகளில் வந்து ஒரு லக்னமோ சந்திரனோ போகிற அந்த காலகட்டங்களில் நம்ம அந்த பரிகாரங்கள் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த பரிகாரம் வேலை செய்யாது. ஸோ அதனால் வந்து இதை வந்து கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. எந்த பரிகாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது வந்து நம்ம ஏன் இது பலிக்காது, அப்போ நான் வந்து வெளியில் வரவே முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. பட் வர முடியாதுன்னு இல்லை, பட் இது வந்து அனுபவிச்சு கழிக்க வேண்டிய கர்மாங்கிறத வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து சிலதுக்கு பரிகாரம் இல்லை. 70% விஷயங்களுக்கு வந்து பரிகாரம் கிடையாது. ஏன்னா வந்து எப்படியாச்சும் இந்த கனெக்டிவிட்டியில் வந்து உட்காந்துரும். ஓகேங்களா? ஸோ அந்த அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னும்போது என்னை பொறுத்தவரை ஒரு பிரார்த்தனை. ஸோ இறைவன்ட்டு வந்து பிரார்த்தனை பண்ணலாம். ஸோ மனதார வந்து இறைவனை பிரார்த்தனை பண்ணி மற்றவங்களுக்கு அன்னதானம் பண்ணுறதோ மனதார வந்து ஒரு இறைவனுக்கு வந்து ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கான ரிலீஃப் அந்த விஷயத்தில் தான் கிடைக்கும் இல்லையா. நான் பரிகாரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெடிசன் எடுக்கிற மாதிரி. ஸோ அந்த மெடிசன் எடுத்திங்கன்னா என்ன ஆகும், அது சைடு எஃபெக்ட் கொடுக்கும்ன்றதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா இந்த பரிகாரம் ஒர்க் ஆகாது. அதே இந்த பிரார்த்தனைகள் வந்து இறைவன். ஸோ இறைவன்கிட்ட வந்து நம்ம முழுசாக ஒப்படைச்சு
நம்ம வந்து இறைவனை சரணாகதி அடைஞ்சு எனக்கு வந்து நல்ல வழி காட்டுங்கிறத வந்து நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக எப்பேற்பட்ட பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும், ஒரு வழி கிடைக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ எல்லோருக்குமே வந்து அது ஒரு என்ன சொல்கிறது, இதை வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள். ஏன்னா என்னை பொறுத்தவரை நான் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுறதுன்னு பிரார்த்தனை தான் சொல்லுவேன். பரிகாரத்தை விட நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ண அதுக்கான தீர்வு வந்து நம்ம கூடவே வந்து ஒருத்தன் வந்து நமக்கு வந்து கிளியர் பண்ணி கொடுக்கறதான் நம்ம வந்து கண்ணெதிர்க்க பார்க்க முடியும். ஸோ அதனால் வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். பரிகாரம் இருக்குது, சிம்பிளான நிறைய சின்ன சின்ன பரிகாரங்கள் இருந்தாலும் இந்த தொடர்பு அஷ்டமாதிபதி 8ஆம் அதிபதி தொடர்பு இருந்தால் அந்த பரிகாரம் வேலை செய்யாது. திதிசூனிய கனெக்டிவிட்டியான அது உங்களுக்கு திதிசூனிய ராசிகளில் நீங்கள் பரிகாரம் பண்ணும்போது அந்த பரிகாரங்கள் பலிக்காது. ஸோ அதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும்னா நமக்கு வந்து ஒரு பிரார்த்தனை அவசியம். டெய்லி வந்து நான் தான் சொல்லுவேன், நீங்கள் வந்து 3 வேளை சாப்பாடு 1 வேளை தூக்கம் எப்படி அவசியமோ இது மாதிரி மனதார இறைவனை வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களோட விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.